செண்பக அரங்கினில் வாழ்பவளே, எங்கள் செம்மொழி தமிழே, செந்தமிழே. கண்மணி செண்பகம் பெயரில் அமைந்த இக்காவிய அரங்கினை காப்பவளே, மண்ணிடை மூத்த மொழி நீயே, மாண்புகள் நிறைந்தாயம் தாயே. கண்ணென போற்றி மதிக்கின்றோம், உமை காலமேலாம் நெஞ்சில் துதிக்கின்றோம். செந்தமிழே செண்பகமே, செண்பகமே செந்தமிழே, 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 செந்தமிழே. அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக என் பெற்றோர் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இனிய பெருமக்களே, திருவரங்கம் இராசவேலர் செண்பக தமிழரங்கின் சார்பாக மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு தலைப்புகளிலே செண்பக தமிழரங்கிலே உரையாற்றியும் இராசவேலர் செண்பக தமிழரங்கை பெருமைப்படுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 2000 கூட்டங்களை நோக்கி பீடு நடை போடுகின்ற இவ்வரங்கு பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு தலைவர்களையும் அறிஞர்களையும் கவிஞர்களையும் இலக்கியங்களையும் இன்னும் என்னவெல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ அத்தனையும் சொல்லப்பட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் இந்த அரங்கு பல்வேறு தலைப்புகளிலே சிந்தனையை வழங்கி வருவது நீங்கள் அறிந்த ஒன்று. என்னை பொறுத்தவரை நான் மிகப்பெரிய கவிஞன் அல்ல. ஏதோ ஓரளவு கவிதைகளை எழுதக்கூடிய ஆற்றலை நான் புது கவிஞர்களிடமிருந்தும் என் தந்தையிடமும் கற்றுக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். மரபு கவிதை எழுதும் முயற்சியிலே நான் ஈடுபட்ட பொழுது என்னை என்னுடைய தந்தையார் உட்பட அத்துணை பேரும் உற்சாகப்படுத்தினாலும் கூட ஏனோ அதிலே முழு நாட்டம் இல்லாத காரணத்தினாலே புதுக்கவிதையின் பக்கம்தான் என்னுடைய சிந்தனைகள் முழுக்க இருந்தது. காரணம், சொல்ல வேண்டிய கருத்தை எந்த விதமான தங்குதடையும் இன்றி எளிதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்கின்ற காரணத்தினால் இலக்கண பக்கம் போகாமல் மரபு கவிதை பக்கம் போகாமல் புதுக்கவிதையை சிந்தித்து கொண்டிருந்ததனால் இந்த புதுக்கவிதைக்கு மிகச்சிறந்த அஸ்திவாரங்களையும் ஆற்றலையும் புதுமைகளையும் படைத்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர்களை சிந்திக்கலாமே என்கின்ற நினைப்பிலே தான் நான் இந்த பொழிவை அமைத்து கொண்டேன். கடந்த திங்களிலே கவி பேரரசின் கவி சிந்தனைகள் என்ற தலைப்பிலே நான் முன்னிலையிலே நிறைய சொல்லிவிட்டேன் என்றே நினைக்கின்றேன். கவிஞர் மீரா என்று அழைக்கப்படுகின்ற மீ ராஜேந்திரன் அவர்களுடைய கவிதையால் ஈர்க்கப்பட்ட நான் இப்படியும் கவிதை எழுதலாம் என்கின்ற அடிப்படையிலே எளிமையான முறையிலே கவிதைகளை படித்து அதை உள்வாங்கிக் கொண்டு கவிதை எழுத ஆரம்பித்தேன். கவி பேரரசின் கவி சிந்தனைகள் 2ஆம் பகுதியைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடந்த பொழிவிலே நான் சொல்லாதது இந்த பொழிவிலே நான் அந்த கவிதைகளை சிந்திக்க இருக்கின்றேன். கடந்த பொழிவிலே தலைவர்களை எல்லாம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய கவிதையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 3-4 கவிதைகளோடு நான் இந்த பொழிவை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எப்பொழுதுமே இந்த உலகம் யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு சக்தியால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை எல்லோரும் நம்புகின்ற ஒரு சக்தி, மிகப்பெரிய சக்தி, அந்த மனித ஆற்றல், மனித தெய்வம், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. அதனால்தான் என்னுடைய வாசகமே அன்பிற் சிறந்த தவமில்லை, இனிய தாய் தந்தையரை மிஞ்சிய தெய்வமில்லை என்று வாழ்ந்து வருபவன் நான் சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் கவிப்பேரரசு வைரமுத்துனுடைய கவிதைகளை நான் புரட்டி கொண்டு வந்த பொழுது அவர் தன்னுடைய தாய்க்கு ஒரு கவிதை எழுதியிருந்தார். தாய் என்று சொன்னாலே எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம், மிகப்பெரிய ஆளுமை அந்த மனிதருக்குள்ளே உண்டு என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும்.
அந்த கவிதையை படித்ததிலிருந்து என்னுள் ஏதேதோ செய்தது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், எனக்கு 20 அகவை இருக்கின்ற பொழுது 1989 என்னுடைய தாய் காலமானார்கள். அதனுடைய பிரிவு, துயரம், துக்கம், அழுகை, சோகம் அத்துணையும் இன்றைக்கு வரை இருக்கிறது. அதனால் அந்த தாயை பற்றிய கவிதைகள், தாயை பற்றிய சிந்தனைகள் என்று சொன்னாலே நான் கொஞ்சம் ஆழ்ந்தும் உணர்வுபூர்வமாக படிப்பது உண்டு. அப்படித்தான் கவிப்பேரரசு வைரமுத்து தன்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையை நான் என்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையாகத்தான் வாசித்தேன். படித்தேன், படித்து கொண்டே இருந்தேன். பிறகு என்னையும் அறியாமல் அது என் மனதுள் தங்கியது என்றே சொல்ல வேண்டும். தொடக்கத்திலே அந்த கவிதையை நான் நினைவு வைப்பது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட அது என் உணர்விலே, என் இரத்தத்திலே கலந்து விட்டதாக எண்ணுகின்றேன். அதை தங்குதடையின்றி எல்லா மேடைகளிலும் என்னை புதிதாக யார் எந்த மேடைகளில் அழைத்தாலும் சரி, பள்ளிக்கூட மேடையாக இருந்தாலும் சரி, கல்லூரி மேடைகளாக இருந்தாலும் சரி, இலக்கிய மேடைகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீக மேடைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொது வழியிலே யாராவது என்னை அழைத்தால் கூட அந்த கவிதையை சொல்லுவது வழக்கம். கவிதையை சொல்லுவது வழக்கம் மட்டுமல்ல, அந்த கவிதையை கேட்டவர்கள் எல்லாம் பிறகு என்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் மறக்காமல் வைரமுத்தினுடைய அந்த அம்மா கவிதையை கொஞ்சம் சொல்லிவிட்டு தொடங்குங்களேன் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அதன்படி நானும் சொல்லி இருக்கின்றேன். அந்த கவிதையை சிந்திக்க இருக்கின்றேன். தாயால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, தாயால் தான் நம்முடைய வாழ்வே சிறக்கிறது என்ற எண்ணத்தோடு நான் அந்த கவிதையை பதிவு செய்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கூடுமானவரை அவருடைய நடையிலே சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் மேடையிலே இந்த கவிதையை, தன் தாயை பற்றிய கவிதையை சொல்வதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அவரை போலே சொல்வதற்கு முயற்சி செய்து நான் அந்த கவிதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய 60வது மணிவிழா வந்த பொழுது கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழகத்திலிருந்து 60 கவிஞர்களை தேர்ந்தெடுத்து வைரமுத்து ஐயா அவர்களை பற்றிய ஒரு கவிதையை கேட்டிருந்தார்கள். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நான் அந்த கவிதையை எழுதினேன். அதிலே ஒரு வரி சொல்லி இருப்பேன். கவிப்பேரரசு ஐயா அவர்களே, முதலாய் அம்மாவுக்கு என்கின்ற அந்த உங்களது கவிதையை அச்சு மாறாமல் நானும் 1000 முறை சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த கவிதையை தொடங்கியிருப்பேன். அவர் அந்த கவிதையிலே சொல்லுவார், அம்மா கவிதையிலே, முதலாய் அம்மாவுக்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ற லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு, கண்ணுகாது மூக்கோட கருப்பா உருகுண்ட இடப்பக்கம் கிடக்கையில என்னன்னு நினைச்சிருப்பேன், கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் வந்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னு தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும், கதகதன்னு கலிகின்றி கலிகுள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாய், தொண்டையில அது இறங்கு சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெருவெல்லாம் மணமணக்கம், தித்திக்க சமைச்சால் திட்டிக்கிட்டே சமைச்சால் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியாய் மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சியூறும், வறுமையில நாமப்பட்ட வழி தாங்க மாட்டாம பேனா எடுத்தேன், பிரபஞ்சம் பிச்சறிஞ்சேன், பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே, கல்யாண நான் செஞ்சு கதியத்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன புண்ணை, 5-6 வருஷம் உன் ஆசமுகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே, பெத்த மனம் கல்லாச்சே, படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையும், பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே விரிச்சோடி போன வேதாந்தம் ஆயிடுச்சு, வைகையில ஊர் முழுக அல்லூறு சேர்ந்தழுக
கைப்பிடியா கூட்டி வந்து என்னை கரை சேர்த்து விட்டவளே, எனக்குன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்குன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்று அந்த கவிதையை கவிப்பேரரசு அவர்கள் மிக உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கவிதையை மேடையில் சொல்லுகின்ற பொழுது கடைசியாக தன்னையும் அறியாமல் அழுது விடுவார்கள். அதேபோல் நானும் பள்ளி கல்லூரி மற்ற மேடைகளிலே இந்த கவிதையை சொல்லுகின்ற பொழுது பல மேடைகளிலே அழுதிருக்கிறேன். கேட்பவர்களும் பலர் அழுததை நான் பார்த்திருக்கிறேன். கண்டிப்பாக இது ஏதோ கவிப்பேரரசு தன்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையாக நாம் எண்ணாமல் நம்முடைய தாய்க்கு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு படித்து பாருங்கள். கலங்காத கண்கள் கூட கலங்கும். தாயை பிரிந்தவர்களாகட்டும், தாயை இழந்தவர்களாகட்டும், தாய் இருப்பவர்களாகட்டும், தாயோடு அன்போடு பழகுபவர்களாகட்டும், அத்துணை பேருக்கும் கண்ணிலே தண்ணீர் வரும். ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை மிகவும் உயிருக்குயிராக விரும்பினான். அவள்தான் வாழ்க்கை, அவள்தான் உலகம், அவள்தான் எல்லாமும் என்று முடிவு செய்து காதலித்து வந்தான். அந்த நேரத்திலே காதலி விளையாட்டாகவோ அல்லது வினைக்காகவோ அவனிடம் தன்னுடைய விருப்பத்தையும் ஆசையையும் ஒரு வேண்டுகோளையும் அவள் வைத்தாள். அவன் இவளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருந்தான். ஏன் தன்னுடைய உயிரே கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவள் அவனிடம் சொன்னாள், எனக்கு ஒன்றே ஒன்று நீ கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என்று. என்ன வேண்டும் சொல், அது இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எடுத்து கொண்டு வந்து உன் காலடியில் போடுகிறேன். எனக்கு நீ வேண்டும், உன்னை உயிருக்குயிராக விரும்புகிறேன், நீதான் என் வாழ்க்கை என்றே முடிவு செய்துவிட்டேன், என்ன வேண்டும் என்று கேள் என்று சொன்னவுடன் அவள் கொஞ்சமும் யோசிக்காமல் உன் தாயினுடைய இதயத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். கேட்ட உடனே இவனுக்கு தாயினுடைய இதயத்தை போய் இவள் கேட்கிறாளே, அது எப்படி கொடுக்க முடியும்? நம்மை ஈன்றவளாயிற்றே, நம்மை பெற்றவளை உடைய இதயத்தை எப்படி கொண்டு வரும்? எந்த சிந்தனையும் அவனுக்கு இல்லை. கேட்டவள் காதலி, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்கின்ற சிந்தனை. அவ்வளவுதானே, என் அம்மாவிடம் சென்று நானே கேட்டு வாங்கி வருகிறேன் என்று சொல்லி வேக வேகமாக போகிறான். மகன் வருவான் என்று தான் கூட உணவருந்தாமல் அமர்ந்திருந்த தாய் மகனை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்து, வாப்பா என்னப்பா இவ்வளவு தாமதமாக வந்திருக்க, மணியாயிடுச்சு, சாப்பிடப்பா அப்படின்னதும், அம்மா நான் சாப்பிட்றேம்மா, நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன், ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இந்த சத்தியம் எது வேணாலும் நான் உனக்கு செஞ்சு தரேன், நீ முதல்ல சாப்பிடு. அம்மா சத்தியம் பண்ணியிருக்கம்மா, நான் தான் சொல்லிட்டேனப்பா, எது வேணாலும் தரேன், நீ முதல்ல சாப்பிட்டா போதும். சரி என்று அந்த மகன் சாப்பிடுகிறான். சாப்பிட்டு முடித்த உடனே அவன் தன் காதலி சொன்ன விருப்பத்தை தெரிவிக்கிறான். அம்மா, நான் ஒரு பெண்ணை உயிருக்குயிராக விரும்புவது உனக்கு தெரியும். அவர்கள் வீட்டில் சரி என்றால் நீங்கள் எனக்கு அவளையே திருமணம் செய்து வைப்பதா? அதற்கென்னப்பா, இப்பொழுதும் சொல்லுகிறேன், அவளையே நீ திருமணம் செய்து கொள். யாரு காலில் விழ வேண்டும் சொல், நான் விழுந்து அந்த திருமணத்தை. இல்லைம்மா, எனக்கு அதிலெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, அவர்கள் வீட்டிலெல்லாம் சம்மதித்து விட்டார்கள், வேறு என்னதான் வேண்டும்? அவள் திடீரென்று உன்னுடைய இதயத்தை அறுத்து எடுத்து வா என்று சொல்லு. அவ்வளவுதானே, நான் கூட ஏதோ கிடைக்காததை எடுக்க முடியாததை தேடி பெற வேண்டியதோ என்று நினைத்தேன். என்னிடம் இருக்கின்ற இதயம் தானே, நீ சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டாயா? சாப்பிட்டேன் அம்மா, இதோ நான் படுத்துக் கொள்ளுகிறேன், இதோ பக்கத்திலே கத்தி இருக்கிறது, அறுத்து எடுத்துக்கொள் என்று சொல்லவும் அவன் அந்த கத்தியை கொண்டு தாயினுடைய இதயத்தை அறுத்து எடுக்கிறான். எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியிலே வேக வேகமாக ஓடுவதற்காக இப்படி எத்தனிக்கின்ற பொழுது அவன் கால் இடறி கீழே விழுகிறான். அப்பொழுது தாயினுடைய இதயம், ஏனென்றால் அப்பொழுதுதான அறுத்த இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. அந்த இதயம் மகனை பார்த்து சொல்லுகிறான், மகனே பார்த்து போப்பா, அடிபட்டு விட போகிறது என்று சொல்லி. இது ஒரு கதை தான், நடந்த சம்பவம் இல்லை. எந்த அளவிற்கு உருக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு மனித தெய்வம் தாய்தான். அதைத்தான் கவிப்பேரரசு வைரமுத்து பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து எனது இரண்டாவது கவிதையை வைரமுத்தினுடைய அந்த கவிதையை இதேபோல் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்திருக்கிறேன்.
குறிப்பாக இந்த சமூக அமைப்புகளிலும் பள்ளி கல்லூரிகளிலும் இந்த கவிதையை அதிகம் சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்கிறது. என்ன கேள்விக்குறி? இயற்கை சீற்றம், இயற்கை அழிவினால் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை எப்படி மீட்டெடுப்பது, இயற்கையை எப்படி பாதுகாப்பது? அன்றைக்கே கவிப்பேரரசு தன்னுடைய நடையிலே அழகாக சிந்தித்திருப்பார். இந்த மரங்கள் எவ்வளவு முக்கியம், அந்த மரங்கள் இருந்தால்தானே மழை பொழியும், மழை பொழிந்தால்தானே எல்லா உயிர்களும் வாழ முடியும் என்று சிந்தித்தவர் என்ன அழகாக அந்த மரம் பற்றிய கவிதையை தந்திருக்கிறார். மரத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம், அந்த மரம் அழிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு கவிப்பேரரசுடைய இந்த கவிதை தான் நினைவுக்கு வரும். மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் சலவை செய்வது, மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு செய்வது, மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி, பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்திரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய். மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், படுத்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா, நீ மனிதனாக வேண்டுமா? மரத்தினம் வா, ஒவ்வொரு மரமும் உனக்கு போதி மரம் என்று சொல்லி எவ்வளவு அழகாக மரத்தை பற்றி இயற்கை சிந்தனையை அழகாக பதிவு செய்திருக்கிறார் பாருங்கள். உண்மைதான், இன்றைக்கு காக்கப்பட வேண்டும், இயற்கை காக்கப்பட வேண்டும், அழிக்கப்படக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும். மரங்கள் தான் வாழ்வாதாரம் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த கவிதையோடு நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நாம் தாயை பற்றிய கவிச்சிந்தனையை பார்த்தோம், இயற்கையான மர கவிச்சிந்தனையை பார்த்தோம். இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நகைச்சுவையாக ஒன்று சொல்லுவார்கள். அந்த காலத்திலெல்லாம் சோக படங்கள், திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடுமா, நகைச்சுவை படங்கள் கொஞ்சம் வசூலிலே குறைவாக தான் இருக்குமா. இன்றைக்கு அது தலைகீழாக இருக்கிறது. சோக படங்கள் வசூல் குறைவு, நகைச்சுவை படங்கள் அதிக வசூலை தருகின்றன, அதிக நாட்கள் ஓடுகின்றன. என்ன காரணம் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்று மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியிலே இருந்ததனாலே சோகம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. சோகம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆசைப்பட்டார்கள். அதனால் திரையரங்கிற்கு வந்து திரைப்படங்களை பார்த்தார்கள். நகைச்சுவை படங்கள் அதிகம் ஓடவில்லை. ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், சிரித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. வாழ்நாள் முழுவதும் ஓட்டம், சோகம், துயரம் எல்லாம். அதனால் நகைச்சுவையை தேடி அலைகிறார்கள். அதனால்தான் நகைச்சுவை மன்றங்கள் என்கின்ற மன்றங்களே உருவாகின்ற அளவிற்கு இருக்கின்றது. சிரிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ ஆயுதம் என்றே சொல்ல வேண்டும். அது ஒரு சத்தமில்லாத மாத்திரை என்றே சொல்ல வேண்டும். சிரிப்பின் மகத்துவமும் செம்மையும் நன்றாய் தெரிந்தோர் உதிர்க்கின்றார் தேனாய், தெரியார் விலங்குகளாய் வாழ்தலன்றி வேறென்ன கண்டார், நலமின்றி வாழ்வில் நலிந்தார் என்று என்னுடைய தந்தையாரே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சிரிப்பினுடைய மகத்துவம் உண்மையிலேயே பெரியது. அதனால்தான் பல மேடைகளிலே அவர்களே விரும்பி கேட்பார்கள், ஐயா நீங்கள் இலக்கியம் பேசுகிறீர்கள், ஆன்மீகம் பேசுகிறீர்கள், நல்ல ஒரு தன்னம்பிக்கை உரையாற்றுகள், எல்லாம் சரி, இடையிடையே கொஞ்சம் மாணவர்களை மாணவிகளை கொஞ்சம் பெரியவர்களை சிந்திக்கின்ற அளவுக்கு, சிரிக்கின்ற அளவுக்கு சில சிரிப்பு சிந்தனைகளை வையுங்கள் என்று சொல்லுவார்கள். சிரித்து வாழ வேண்டும் என்கிற தலைப்பிலே கூட நான் சில இடங்களிலே உரையாற்றுகின்றேன். அப்பொழுது இந்த சிரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எல்லாம் ஒரு பேச்சு என்று சொன்னால் அதிலே சிந்தனை, கருத்து தெளிவாக இருக்க வேண்டும். பிறகு இடையிடையே கவிதைகளும் பாடல்களும் மேற்கோளாக வழங்க வேண்டும். உருக்கமான செய்திகளை வைத்து அவர்களை உருக வைக்க வேண்டும்.
எல்லாவற்றை விட அவர்கள் தன்னை மறந்து சிரிக்கின்ற அளவிற்கு சிரிப்பான சில செய்திகளையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை உடையவன் நான். அதனால்தான் இன்றைக்கும் பலர் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நானும் சென்று உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். கவிப்பேரரசு அவர்கள் சிரிப்பை பற்றிய ஒரு அழகான கவிதையை நமக்கு தருகிறார். இதை படிக்கின்ற பொழுது நமக்கு சிரிப்பு வராது, ஆனால் சிரிப்பின் மகத்துவத்தை தெளிவாக எடுத்து விளக்குகின்ற ஒரு அற்புத கவிதை. ஏ எந்திர மனிதா, இன்று முதல் சிரிக்க பழகு. கண்ணீர் சுண்டி கடலில் எரி. எரிமலை குழம்பா இரும்பு காய்ச்சி. பூகம்பமா பூச்செடிகளை மாற்றி நடு. தாடி சோகம் இரண்டையும் ஒரே கத்தியால் மலித்து விடு. பத்திரிகையின் முதல் பக்கம் அத்துணையும் ரத்தமா. தலைப்புச் செய்தியில் தேசமே காணாமா. தேநீர் குடி. ஓசோன் கூரையில் ஓட்டையா குடை முடி. எந்த காலத்தில் பூமி தலை சுற்றாமல் சுற்றியது? பல்முளைக்கையில் ஈறு வலிக்கும், மாற்ற முளைக்கையில் வாழ்க்கை வலிக்கும். வழியெடுத்தால் வழி பிறக்கும், வழி பிறந்தும் வழி இருக்கும். இந்த பூமி பொது சொத்து, உன் பங்கு தேடி உடனே எடு. எல்லா மேகங்களிலும் உன் துளி உண்டு, எல்லா கிரணங்களிலும் விடியல் உண்டு. வானம் போல் வாழ்க்கையும் முடிவதில்லை. முதல் காதல் முற்றிலும் தோல்வியா? ஏன் இன்னொரு காதலி இல்லையா என்ன? மண்ணின் பொறுமைதான் மலை, கரியின் பொறுமைதான் வைரம், தாயின் பொறுமைதான் நீ. 4 ஆண்டு பொறுமைதான் பிப்ரவரியின் ஒரு நாள் உயர்வு. ஏ எந்திர மனிதா, இன்று முதல் சிரிக்க பழகு. இந்த பூமி சிரிப்பவர்களின் சொர்க்கம், அழுபவர்களின் கல்லறை என்று ஒரு அற்புதமான சிரிப்பின் மகத்துவம் வாய்ந்த ஒரு கவிதையை நமக்கு வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே தாயை பற்றிய ஒரு கவிதை பார்த்தோம். அதிலே கவிப்பேரரசு அவர்கள் அழகாக தன்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதை, நம்முடைய தாய்க்கு எழுதிய கவிதையாக பார்த்தோம். அடுத்து மரங்களை பற்றிய, இயற்கை சிந்தனை பற்றிய கவிதையை பார்த்தோம். ஒரு புது கவிஞன் கூட எழுதியிருப்பான். வெட்டுங்கள் மழை தருகிறேன் என்றது குளம், வெட்டாதீர்கள் மழை தருகிறேன் என்றது மரம் என்று கூட அதை எழுதியிருப்பார்கள். அதேபோல் இந்த சிரிப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு சிரிப்பு சிந்தனையோடு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு நகைச்சுவைக்காக நீங்கள் எல்லாம் இந்த சிரிப்பு கவிதையை கேட்டு, கவிப்பேரரசின் இந்த சிந்தனையை கேட்டு கொஞ்சம் சிரிப்போடு முடிக்க வேண்டும் என்று ஒரு முகவரியை காண்பதற்காக, அந்த முகவரியை விசாரிப்பதற்காக ஒரு இளைஞன் முகவரியை தேடி அழைகிறான். அப்பொழுது ஒரு வீட்டின் திண்ணையிலே 2-3 பெரியவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சென்று, ஐயா, இந்த முகவரி எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று அந்த இளைஞன் கேட்கிறான். அடடா, ராமசாமி வீடா? நேராக இங்கேருந்து போங்க, 3 தெரு வரும். முதல் தெருவில் போகாதீங்க, 2வது தெருவில் போகாதீங்க, 3வது தெருவில் போங்க. சரிங்க ஐயா. 3வது தெருவில் போனீங்களா, அங்கே 3 தந்திக்கம்பம் இருக்கும். முதல் தந்திக்கம்பத்திட்ட போகாதீங்க, 2வது தந்திக்கம்பத்திட்ட போகாதீங்க, 3வது தந்திக்கம்பத்திட்ட போங்க. சரிங்க ஐயா. அங்கே 3 வீடு இருக்கும். முதல் வீட்டில் நுழையாதீங்க, 2வது வீட்டில் நுழையாதீங்க, 3வது வீட்டில் நுழைங்கன்னாங்க. சரிங்க ஐயா. அங்கே 3 ரூம் இருக்கும். முதல் ரூமை திறக்காதீங்க, 2வது ரூமை திறக்காதீங்க, 3வது ரூமை திறங்க. சரிங்க ஐயா. அந்த ரூமுக்குள்ள 3 பீரோ இருக்கும். முதல் பீரோவை திறக்காத, 2வது பீரோவை திறக்காத, 3வது பீரோவை திறந்து. சரிங்க ஐயா. அதில் 3 செல்ஃப் இருக்கும். அதில் முதல் செல்ஃபை பார்க்காத, 2வது செல்ஃபை பார்க்காத, 3வது செல்ஃபை பார். சரிங்க ஐயா. அங்கே 3 புத்தகம் இருக்கும். முதல் புத்தகத்தை தொடாத, 2வது புத்தகத்தை தொடாத, 3வது புத்தகத்தை தொடு. அந்த 3வது புத்தகம் தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதை மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ராமசாமி வீடு தெரியாது அப்படிங்கிறான். இது ஒரு நகைச்சுவை. இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை பல மேடைகளில் சொல்லி நானும் சிரித்திருக்கிறேன், பலரையும் சிரிக்க வைத்திருக்கின்றேன். ஆக இந்த 3 சிந்தனைகள், அவருடைய கவிதைகள் நிறைய ஒரு தொடராகவே சொல்லலாம். இருந்தாலும் கவிப்பேரரசு தலைவர்களை பற்றிய கவிதையை கடந்த பொழிவிலே பார்த்தோம். அம்மாவை பற்றியும், இந்த இயற்கையை பற்றியும், சிரிப்பை பற்றியும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் உள்வாங்கி அதை மனனம் செய்து பல மேடைகளிலே சொல்லி வருகின்ற காரணத்தினாலே இதை உங்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த பொழிவை நான் ஏற்படுத்தி கொண்டேன். அருமையான ஒரு அரங்கு, இந்த அரங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் பார்வையாளர்களாகிய, சுவைஞர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் கேட்கின்ற காரணத்தினால் நாங்கள் கொடுக்க முடிகின்றது என்று சொல்லி கவிப்பேரரசின் கவிச்சிந்தனைகள் வாய்ப்பினை சொல்லுவதற்கு நானே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.